வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, பாசபந்தம் கதையின் 22வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த நொடி வரை யாழினி இறந்து விட்டாள் என்பதை கௌதமால் நம்பவே முடியவில்லை. அம்மோ அம்மோ என்று வெகுநேரம் அழுது கொண்டிருந்தவனை கலைத்தது அவன் குழந்தையின் அழுகை யோசை. கூடவே, என்னாச்சுப்பா, என்னாச்சு அண்ணா என்று பதற்றமாக ஒலித்த சேகர் ஜெய் குரல்கள். சிவந்த கண்களுடன் எழுந்து இவர்கள் அருகில் வந்தவன், அப்பா, யாழினி யாழினி என் அனாதைய விட்டுட்டு போயிட்டாப்பா என்றவனுக்கு அதற்கு மேல் அழுகையை அடக்க இயலாமல் ஜெயை கட்டி கொண்டு கதறினான். கௌதம் சொன்னது தலையில் இடியை இறக்கியது போல் இருக்க, என்னன்னா சொல்ற என்றவர்களுக்கு அவனின் அமைதியே குலை நடுங்க செய்ய, அண்ணி என்று ஜெயும் அம்மாடி என்று சேகரும் வெடித்து அழ ஆரம்பித்தனர். அடுத்து விஷயம் கேள்விப்பட்டு வெளியூரில் இருந்து அடித்து பிடித்து வந்து சேர்ந்தனர் யாழினியின் பெற்றோர். சென்னையில் இருந்து இனியனும் கிளம்பியிருந்தான். யாழினியின் உயிரற்ற உடலை பார்த்து நெஞ்சில் அடித்து கொண்டு அழுத அவளின் தாய், இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டியடி, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சும் அதை முழுசா வாழாம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாளே என் பொண்ணு. இந்த மனுஷனை விட்டுட்டு போக எப்படிடி மனசு வந்தது? பாருடி, மாப்பிள்ளைய பாருடி, அவருக்கு நான் இப்ப என்ன பதில் சொல்வேன்? அப்பா, ஆண்டவா, என்னைக்காவது பொழைச்சு வந்துடுவான்னு உன்னைத்தானே மலை போல நம்பிட்டு இருந்த. இப்படி அந்த நம்பிக்கையில மண்ணை அள்ளி போட்டுட்டியே என்று அந்த மருத்துவமனையே கலங்கும் அளவுக்கு அழுது கரைந்தார். பெண்கள் சட்டென்று தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் ஆண்கள் முக்கால்வாசி நேரம் தங்கள் உணர்வுகளை, முக்கியமாக அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். பெற்றோரும் நண்பர்களும் இந்த சமுதாயமும் அவர்களை அப்படித்தான் வளர்த்துள்ளது. அப்படித்தான் உணர்வுகளை தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு மனதிற்கு நெருக்கமானவர்களின் இறப்பும் பிரிவும் அவர்களை நிலை குலைய செய்துவிடும். அதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது மிகவும் கஷ்டம். இங்கே கௌதமும் அப்படி ஒரு நிலையில்தான் இருந்தான். யாழினி இறந்த அந்த நொடியில் மனதளவில் இறந்து போயிருந்தான். அன்றைக்கு பிறகு யாழினியின் இறுதி சடங்கு, அதன் பின் என்று நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் கௌதமின் செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை. யாழினியும் அவனும் வாழ்ந்த அவனின் படுக்கை அறையிலேயே எந்நேரமும் முடங்கி இருப்பவன், எப்பொழுதும் சுவற்றை வெறித்தபடி கட்டிலில் கையை தலைக்கு கொடுத்து படித்திருப்பதும், பால்கனியில் வானத்தை வெறித்தபடி அமர்ந்திருப்பதும், சில நேரங்களில் குழந்தையுடன் கட்டிலில் அமர்ந்து அவனும் யாழினியும் எடுத்துக்கொண்ட புகைப்பட ஆல்பத்தை கண்கள் கலங்க பார்ப்பதும் என்ற நாட்களை கடத்தி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகுதான் அந்த அதிர்ச்சி செய்தி அனைவருக்கும் தெரிய வந்தது. அதாவது, யாழினி இறக்க காரணம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட செயற்கை சுவாச சிஸ்டத்தில் கோளாறு ஏற்பட்டு ஆக்சிஜன் சப்ளை தடைப்பட்டதுதான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த சம்பவம் தொலைக்காட்சி, செய்தித்தாள் என்று எல்லா இடத்திலும் செய்தியாக வந்திருந்தது. இந்த செய்தியை கண்ட கொந்தளிப்பில் அந்த மருத்துவமனை அடித்து நொறுக்கப்பட்டு அதன் மேல் வழக்கு தொடரப்பட்டது. அடுத்த சில மாதங்களில் கவனக்குறைவாக இருந்ததற்காக மருத்துவமனைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அபராதம் விதிக்கப்பட்டதோடு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை நஷ்ட ஈடாக வழங்கப்பட்டது. அந்த வகையில் யாழினியின் இழப்புக்கென கௌதமின் குடும்பத்திற்கு வந்த நஷ்ட ஈட்டு தொகையை ஒரு பைசா செலவு செய்யாமல் சின்ன சின்ன தொகைகளாக பிரித்து யாழினி பெயரில் பல அனாதை ஆசிரமத்திற்கு நன்கொடையாக கொடுத்து விட்டான் கௌதம். அவனின் இந்த செயலை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டனர் சேகரும் ஜெய்யும். நஷ்ட ஈடு பணம் அவன் கையில் வந்ததும் இனியனிடம் சொன்னதுதான் அப்பொழுதும் இவன் நினைவுக்கு வந்தது. யாழினியின் சம்பள பணம் வந்துதான் வீடு நிறைய போவதில்லை என்பது போல இன்றும் அவள் இறந்ததற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்துதான் இவன் துக்கம் காணாமல் போக போவதில்லை. அதனாலேயே அதை முழுவதும் அடுத்தவருக்கு கொடுத்து விட்டான். அந்த நேரம் ஜெய்க்கு பெங்களூருவில் வேலை கிடைக்க கௌதமும் தன் அலுவலகத்தில் சொல்லி பெங்களூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு சென்றான்.
அதன் பின் தன் கவனத்தை குழந்தை பக்கம் திருப்பியவன் யாழினியின் ஆசைப்படி அவளுக்கு தேஜஸ்வினி என்று பெயர் சூட்டி யாழினியின் புகைப்படத்தின் முன்பு குழந்தையுடன் நின்றவன். நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச பேரை வச்சுட்ட அம்மு. நல்லா இருக்கா? இப்போ அநேகமா உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். இவ நம்ம பொண்ணு இல்லைன்னு. இருந்தாலும் இவளை நம்ம பொண்ணாத்தான் நான் வளர்க்க போறேன் அம்மு. உனக்கும் இதுல சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை உன்ன மாதிரியே ஒரு தேவதையா வளர்க்க போறேன்டா. உன் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்கணும். எனக்கு தெரியும் அம்மு, நீ எப்பவும் பாப்பா பக்கத்துல தான் இருப்பேன்னு. உன் பொண்ண நீதான் கெட்டதுல இருந்து பாதுகாக்கணும் அம்மு என்று கண் கலங்க வேண்டியவன் போட்டோவில் இருந்து குங்குமத்தை எடுத்து தேஜாவின் நெற்றியில் வைத்து விட்டான். ஏனோ யாழினியை வைத்து விட்டது போல ஒரு பிரம்மை கௌதமிற்கு. தன் பாக்கெட்டில் இருந்த யாழினியின் போட்டோவை எடுத்து பார்த்தவன் போட்டோவிற்கு ஆழ்ந்த முத்தம் ஒன்றை பதித்தான். குழந்தைக்கென யாழினி எப்பொழுதோ வாங்கி வைத்திருந்த செயினை எடுத்து தேஜாவிற்கு போட்டு விட்டான். யாழினிக்கு குழந்தை பிறந்து இறந்த அன்றைய தேதியையே தேஜாவின் பிறந்த தேதியாக வைத்து கொண்டான். பெங்களூர் வந்து சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அலுவலகம் போக ஆரம்பித்தான் கௌதம். இதற்கிடையில் இனியனுக்கு அமெரிக்காவில் வேலை மாற்றல் கிடைத்துவிட பெற்றோரை அழைத்து கொண்டு அங்கே சென்று விட்டான். இங்கேயே அவர்கள் இருந்தால் யாழினியின் நினைவாகவே இருப்பர் என்று நினைத்தவன் அவர்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும் என்றுதான் கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தி அவர்களை அழைத்து கொண்டு சென்றான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கைப்பில் கௌதமிற்கு அழைத்து பேசுவான். இப்படி மாதங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆரா பெங்களூர் வந்தது. அவளின் முயற்சியில்தான் மிருதுளா இவன் வாழ்க்கையில் வசந்தமாக நுழைந்தது. இன்று அவளுடன் மனம் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறான். இவை எல்லாவற்றையும் மிருதுளாவிடம் சொல்லி முடித்திருந்தான் கௌதம். ஏனோ இப்பொழுது அவன் மனபாரம் குற்ற உணர்ச்சி எல்லாம் தண்ணீரில் போட்ட உப்பாக கரைந்து காணாமல் போனது போல உணர்ந்தான். அதே நேரத்தில் யாழினியின் நினைவுகள் ஆழ் மனதில் இருந்து மேலெழும்பி இருக்க அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. கௌதமின் நிலை எப்படி என்றால் அவன் அருகில் அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மிருதுளாவிற்கோ துக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. கௌதமின் நெஞ்சில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். அழும் மிருதுளாவை சுற்றி கைகளை போட்டு லேசாக அணைத்து கொண்டான் கௌதம். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த இரண்டு பேர் வாழ்க்கையின் ஒரு புள்ளியில் சந்தித்து காதலில் விழுந்து பல கனவுகளுடன் திருமண பந்தத்தில் இணைந்து பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து இறுதியில் அதில் ஒருவர் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டு அழுது கரைந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத இருட்டில் ஐக்கியமாகி தேடி அலைந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி காற்றோடு கலந்து விட்டார். என்ன வாழ்க்கையின் விந்தை! இதனால் தான் வாழ்க்கையை ஒரு நதி என்கிறார்களோ. ஒரு புள்ளியில் பிறந்து குழந்தை பருவம் இளமை பருவம் போன்ற பல கரைகளை கடந்து குடும்பம் தோழமைகள் சொந்தங்கள் பந்தங்கள் சுற்றம் போன்ற துணை நதிகளுடன் பறந்து விரிந்து கல்யாணம் என்ற புள்ளியில் வாழ்க்கை துணை பிள்ளைகள் மருமக்கள் பேரன் பேத்திகள் போன்ற கிளை நதிகளாக பிரிந்து சிறுத்து முதுமை என்ற தடுப்புகளால் நீரோட்டம் குறைந்து இறுதியில் இறப்பு என்னும் புள்ளியில் பிரபஞ்சம் என்ற கடலோடு கலந்து கரைந்து காணாமல் போகிறோம். இப்பயணத்தில் மலர்களையும் ஸ்பரிசிக்கிறோம், குப்பைகளிலும் மூழ்கி செல்கிறோம். ஆனால் எது முக்கியமோ அதை மட்டுமே நம்மோடு இறப்பு வரை எடுத்து செல்ல வேண்டும். சில குப்பைகளை கடந்து சென்றிட வேண்டும். நதிக்கு மட்டுமே தன் வழியில் எது வந்தாலும் அதை தூர தள்ளிவிட்டு செல்லும் சக்தி உள்ளது. அதே நேரம் வாழ்க்கை ஒரு மர்ம பெட்டகமும் கூட. எதிர்பார்க்கும் நபர்களை சந்திக்க மாட்டோம், எதிர்பார்க்காத நபர்களை தான் சிந்திப்போம். நினைத்தது நடக்காது, நினைக்காதது எல்லாம் நடக்கும். வாழ்க்கை நாம் நினைத்த பாதையில் செல்லாது, அதன் போக்கில்தான் நம்மை அழைத்து செல்லும். வாழ்க்கை என்னும் பாதையில் மனிதர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கும் தவறான பாதையில் பயணிக்காதீர்கள். அந்த பாதை தவறு என்று ஒரு கட்டத்தில் தெரிந்துவிட்டால் அந்த புள்ளியில் உங்களை திருத்திக் கொண்டு சரியான பாதையை கண்டுபிடித்து அதன் வழியில் செல்லுங்கள். அதன் பலனை பின்னாளில் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். பல மணி நேரம் தன் நினைவில் மூழ்கியிருந்த கௌதம் தன்னை சமன்படுத்தி கொண்டு நிமிர்ந்தவன் தன் நெஞ்சில் சாய்ந்திருக்கும் மனைவியை விலக்கி, அம்மு அழாதடா ப்ளீஸ், பாப்பா பாரு
நம்மளைத்தான் பார்த்துட்டு இருக்கா என்று சொல்ல, அவளோ நிமிராமல், என்னால முடியலைங்க. யாழினி அவங்கள நினைக்கும் பொழுது என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க மேல எவ்வளவு லவ் வச்சிருந்திருப்பாங்க. உங்க கூட எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. கடைசி வரை சந்தோஷமா இருக்கணும்னு கனவு கண்டிருப்பாங்க. ஆனா ஆனா கடைசியில எல்லாம் கனவாவே போயிடுச்சே. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். நான் அவங்க அளவுக்கு உங்கள லவ் பண்றேனான்னு கேட்டா, இல்லைன்னு தான் என்கிட்ட இருந்து பதில் வரும் என்று புலம்பியவள் அழுகையுடன் நிமிர்ந்து கௌதமின் முகத்தை பார்த்தவள், கடவுள் ஏங்க நல்லவங்களை எப்பவும் சோதிச்சிட்டு இருக்காரு? நல்லவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க நல்லவங்களா இருக்கிறது தான் அவங்க செஞ்ச பாவமாங்க? எனக்கு சத்தியமா தெரியலைங்க. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும், கெட்டவனா இருக்கிறதுக்கும் அந்த கடவுள் தானுங்க காரணம். அவர் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றாங்களே! அப்போ மனுஷனோட புத்தியில நல்ல எண்ணத்தை விதைக்கிறதும், கெட்டதை விதைக்கிறதும் அவர்தானே செய்யறாரு. நாம வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ஏற்கனவே முடிவு செஞ்ச ஒண்ணுதானே. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் அவர் ஏற்கனவே எழுதி வச்சது தானே. அவர் செஞ்சதுக்கு நமக்கு எதுக்குங்க தண்டனை கொடுக்கிறாரு? ஏங்க? என்று ஆதங்கத்துடன் கேள்விகளை கேட்க, அவளின் கண்களை துடைத்து விட்டவன், அம்மு, கடவுள் அவ்வளவு சோதனையும் செய்யறது இந்த உடம்புக்குன்னு நினைக்கிறையாடா? நிச்சயம் இல்ல அம்மு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு உடம்புக்கான உறவு இந்த பூமியோட முடிஞ்சு போயிடுதுடா. நம்ம ஆத்மாதான் இந்த பூமியை கடந்து அண்ட சராசத்துல பயணிச்சு கடவுள் காலடியில போய் சேருது. அப்படி அவருக்குள்ள போய் ஐக்கியமாகணும்னா நம்ம ஆத்மா எவ்வளவு சுத்தமா இருக்கணும். நாம குழந்தையா பிறக்கும் பொழுது இதே கடவுள் நம்ம ஆத்மாக்குள்ள நல்லதை மட்டும்தான் வச்சு அனுப்பி இருக்காரு. நாம அதே நல்ல குணத்தோட அவர்கிட்ட வரோமான்றதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. எவ்வளவுதான் கல்லடி புயல் மழைன்னு கஷ்டப்பட்டாலும் இனிப்பான பழம் இனிப்பாதான் இருக்கும் அம்மோ. அதோட இனிப்பு என்னைக்கும் மாறாது. அதே போலத்தான் நாம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சாலும், எவ்வளவு துன்பம் அனுபவிச்சாலும் இயற்கையான நம்ம நல்ல குணத்தை எப்பவும் இழக்கக்கூடாது. பிறக்கும் பொழுது கடவுள் கொடுத்த நல்ல குணத்தை அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அம்மோ. யாழினி எவ்வளவு நல்லவளா இருந்தாளோ கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தா. அதோட பலன் நிச்சயம் அவ அந்த கடவுள் பக்கத்துல இருப்பா. கடவுளுக்கு இணையான சக்தி அவளுக்கு நிச்சயம் இருக்கும் அம்மோ. நான் நம்புறேன். அவளால நம்ம கூட இந்த பூமியில இருக்க முடியும். நமக்கு ஏதாவது கெட்டது வர இருந்தா அதுல நாம பாதிக்கப்படாம நம்மளை காப்பாத்த அவளால முடியும். ஏன்னா அவ என் ஏஞ்சல் அம்மோ. நல்லவங்களா பிறந்து நல்லவங்களாகவே வாழ்ந்து இறந்து போனவங்களால தான் ஏஞ்சலா இருக்க முடியும் அம்மோ. அவங்களால தான் கெட்ட விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்த முடியும் என்று சொன்னவனின் முகத்தில் யாழினியை நினைத்து பூரிப்பு நிறைந்து இருக்க, மிருதுளாவோ அவன் பேச்சில் மூழ்கிப் போய் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவனை நினைக்கையில் பெருமையாக இருந்தது. யாழினியை எந்த அளவுக்கு அவன் காதலிக்கிறானோ அதே அளவுக்கு தன்னையும் காதலிக்கும் இவன் கிடைக்க நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டும். அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. இந்த ஆத்மா சுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் தத்தம் நினைவுகளில் மூழ்கி இருக்க, அந்த நேரம் தத்தி தத்தி நடந்து இவர்கள் அருகில் தேஜா வரவும், தன் நினைவில் இருந்த மிருதுளாவிற்கு தேஜா தன் உதிரத்தில் பிறந்த குழந்தை என்ற ஞாபகம் வர, அவளை அப்படியே நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொள்ள, அதே நேரம் தேஜாவின் கேசத்தை தடவி கொடுத்த கௌதம், இவளுக்காகத்தான் கடவுள் இவ்வளவு வேலை செஞ்சு நம்மளை சேர்த்து வச்சிருக்காரு போல அம்மோ என்று சொல்லிவிட்டு புன்னகைக்க, மிருதுளாவின் இதழும் அழகாக விரிந்தது. ஆனால் இதையும் தாண்டி ஒரு பந்தம் இருவருக்குள்ளும் இருக்கிறது என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியாது. தேஜாவை மடியில் வைத்துக்கொண்டு மிருதுளா அமர்ந்திருக்க, அவளை சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு கௌதம் அவள் அருகில் அமர்ந்திருக்க, மெல்ல குழந்தையின் கேசத்தை தடவி கொடுத்தவன், உண்மையா சொல்லணும்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னமே சில தடவை தோணி இருக்கு அம்மோ. ஒருவேளை நீ தேஜாக்கு சொந்தமா இருக்குமோன்னு. ஒரு மூணாம் மனுஷியா நீ தேஜா மேல வச்சிருந்த பாசத்தை பார்க்கும் பொழுது எனக்குள்ள அந்த சந்தேகம் சில சமயம் தோணி இருக்கு. அப்புறம் மாறா வந்து உண்மையை சொன்னதும் தான் நாம சந்தேகப்பட்டது உண்மைன்னு புரிஞ்சது. எப்படி அம்மோ, தேஜா யாருன்னு தெரியாதப்பவே அவன் மேல உயிரையே வச்சிருந்த என்று கேட்டான் கௌதம்.
தெரியலைங்க. முறை மொட்டை மாடியில வச்சு எங்கேயோ குழந்தை அழற சத்தம் கேட்டதும் எனக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பரிதவிப்பு. பழசெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி உடம்பு நடுங்கிடுச்சு. அப்போ எனக்கு நம்ம பாப்பாவோட குரல் தான் அதுன்னு தெரியாது. அப்புறம் ஆரா குழந்தையை தூக்கிட்டு வந்தப்போ ஏன்னு தெரியாம எனக்கு நெருக்கமானவங்களை பார்க்கிற உணர்வு. ஏதோ ஒண்ணு அவள நோக்கி இழுத்துச்சு. அவ இல்லாம என்னால இருக்க முடியாத மாதிரி ஒரு உணர்வு. அப்புறம்தான் ஒரு நாள் வீட்ல இருக்கும் பொழுது அவ அழுதப்போ எனக்கு நெஞ்சில பயங்கர வலி. அவ அழறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அவளுக்கு ஃபீடு பண்ண பிறகுதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடிஞ்சது. அப்பதான் எனக்கு வர வலி அவளால தான்னு புரிஞ்சுகிட்டேன். அவள பார்க்கும் பொழுதுதான் எனக்குள்ள தாய்மை உணர்வு வருதுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். அவ மேல எனக்கு இருக்கிற பிடிப்பு இன்னும் அதிகமாச்சு. அவளை என் பொண்ணாத்தான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க உறவுக்கு எதிர்காலம் இருக்கா? எத்தனை நாளைக்கு இது? இதெல்லாம் அப்ப எனக்கு தோணல. அவ என் பொண்ணு. அவளுக்கு நான் அம்மா. அது மட்டும் தான் என் மனசுல இருந்துச்சு. அதான் குழந்தை காணாம போனப்ப கூட குழந்தையோட அப்பா நீங்கங்கிறத மறந்து பாப்பாவை ஏன் கூட வச்சுக்கணும்னு அவ்வளவு ஒரு வெறி என்று சொல்லி சிரித்தவள். அப்போ எனக்கு இருந்த உணர்வுக்கு இப்பதான் பதில் கிடைச்சிருக்கு. தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடும்னு சொல்வாங்க. எனக்குள்ள உருவானவ அவ. எனக்குள்ள சதையும் ரத்தமுமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தவ. நான் சுவாசிச்ச காத்தை சுவாசிச்சு நான் என்ன சாப்பிட்றேனோ அதை அவளும் சாப்பிட்டு என்னோட சூட்டை அவளும் உணர்ந்து எனக்கு உடம்புக்கு ஏதாவதுன்னா அதை அவளும் அனுபவிச்சு உருவானவங்க. குழந்தைங்க குப்புறப்படுத்து தவழ்ந்து நடக்க ஆரம்பிக்கிறதை எல்லோரும் பார்க்கிற மாதிரி ஒரு சின்ன கருமுட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சதை உறுப்பு வளர்ச்சி அடைஞ்சு இதயம் உடம்பு கை கால் இப்படி முழு உருவம் அடைஞ்சு அதுக்கப்புறம் சுவாசிக்க ஆரம்பிச்சு அசைய ஆரம்பிச்சு இப்படி அவளோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் நான் மட்டுமே அனுபவிச்சவங்க. ஒரு சின்ன கருவுல இருந்த முழு குழந்தையா உருவானது எனக்குள்ளதான். அவ முதல் முறை உணர் அவளை முதல் முறையா உணர்ந்த ஆள் நான் தான். முதல் முதல் பேசினதும் ஏன் கூடத்தான். முதல் முறை எட்டி உதைச்சதும் என்னைத்தான். அப்பா யாருன்னு ஒரு குழந்தைக்கு சொல்லித்தான் தெரியும். ஆனா என் முகத்தை கூட பார்க்காம என்னோட ஸ்பரிசத்தை உணர்ந்து அதுக்கு பதில் சொல்வா பாருங்க. அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும். அவ அசையும் பொழுது எல்லாம் அம்மான்னு என்னை அவ கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த செகண்டே குழந்தையோட முகத்தை பார்க்கணும்னு மனசு கிடந்து தவிக்கும். அந்த பாட்டுல வர லைன் ரொம்ப உண்மைங்க. அம்மா தன்னையே பிழிஞ்சுதான் குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. அம்மாவும் குழந்தையும் வேற வேற ஆள் இல்லை. 2 பேரும் ஒண்ணுதாங்க. உருவம்தான் வேற, உயிர் ஒண்ணுதான் என்றவளின் கைகள் தேஜாவை இறுக அணைத்து கொண்டது. வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு கர்ப்பமா இருக்கிறவங்களை பார்த்தா ஐயோ எப்படித்தான் இவ்வளோ பெரிய வயிறை வச்சு நடக்கிறாங்கன்னு பரிதாபமா இருக்கும். ஆனா எங்களுக்கு தாங்க தெரியும், இது வெறும் குழந்தையை சுமக்கிற வயிறு இல்லை. எப்படி பிள்ளைங்களை வெளியே போகும் பொழுது நெஞ்சு சூட்டோடு சேர்த்து அணைச்சு கூட்டிட்டு போறோமோ அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் கர்ப்பப்பை மூலமா குழந்தையை எங்க வயித்தோட சேர்த்து அணைச்சுக்கிறோம். அதுதான் எங்களுக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பு உணர்வை தருது. அதனால தாங்க குழந்தை பிறந்ததும் டாக்டர்ஸ் அம்மாவோட நெஞ்சு சூட்ல வைக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கிற குழந்தை அப்போ அப்படியே அமைதியா ஆகிடும். அதுதான் அம்மாக்கு இருக்கிற சக்தி. ஆனா இப்ப இருக்கிற பல பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. எப்போவும் குழந்தைய தனியாவே வைக்கிறாங்க. ஃபீடு பண்ணும் பொழுது மட்டும்தான் அவங்க நெஞ்சோட வச்சுக்கிறாங்க. ஆனா இது தப்புங்க. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் குழந்தை அம்மாவோட இடுப்புல தான் இருக்கும். அம்மாவோட உடம்பு சூடு குழந்தைக்கு கட்டாயம் வேணும். அதுதான் அவங்க வளர்ச்சிக்கு உதவும். தாய்ப்பால் மட்டும் இல்லை, தாயோட அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. ஆனா இப்ப நாகரீகம்ங்கிற பேர்ல வெளியே வாக்கிங் போகும் பொழுது வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இப்படி எப்பவும் அவங்களை மெஷின்ல உட்கார வச்சிடுறாங்க. வால்கர்ல வாக்கர்ல நடக்கிற குழந்தைங்களுக்கு கால் வளைஞ்சு நட சரியா இருக்காது. அத்தோட எதையாவது சார்ந்து நடக்கிற தன்மையும் வந்துடும். நாம தாங்க அவங்க கை பிடிச்சு நடக்க வைக்கணும். அதுவும் கையை தூக்கி பிடிச்சு நடக்க வைக்கணும். அப்பதான் நிமிர்ந்து தங்களோட உடம்பு வெயிற்றை அவங்களே தாங்கி நடப்பாங்க. என்னதான் நாம பிஸியா இருந்தாலும் சில விஷயங்கள்
பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க தாங்க செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமாவது என்று தன் மனதுக்குள் இருக்கும் அனைத்தையும் கூறி முடித்தாள். அவளின் ஒவ்வொரு கருத்துக்கும் அவளையே பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்த கௌதமுக்கு அவள் மேல் இருந்த மதிப்பு வானளாவ உயர்ந்த அதே நேரம் அவள் தாய்மை பற்றி கூறிய விஷயத்தை கேட்கும் பொழுது தேஜா தனக்கும் மிருதுளாவிற்கும் பிறந்த குழந்தையாக இருந்திருக்க கூடாதா என்ற வருத்தம் ஒரு ஓரத்தில் உண்டானதை அவனால் தடுக்க முடியவில்லை. மிருதுளாவின் தாய்மையில் தன் பங்கு 1% இருந்திருக்க கூடாதா என்ற ஆசை ஏக்கம் உண்டானது. இப்படி தன் நினைவில் மூழ்கி இருந்தவன் மிருதுளா 2 முறை அழைத்த பின்பே ஆ என்ன அம்மோ என்றான் கேள்வியாக. இல்லைங்க, யாழினி அவங்க ஃபோட்டோ ஒன்று கூட நான் இந்த வீட்டில் பார்க்கல, ஏங்க என்ற பதிலுக்கு மிருதுளா கேட்க, அது வந்து என்று தயங்கியவன் பின் இல்ல அம்மோ, உனக்கு எதுவும் கஷ்டமா சங்கடமா இருக்கக்கூடாதுன்னு தான் என்று சொல்ல பதிலுக்கு லேசாக சிரித்தவள், நான் ஏற்கனவே கல்யாணமாகி இன்னொருத்தர் கூட வாழ்ந்தவ, அது உங்களுக்கு எப்பவாவது சங்கடமா கஷ்டமா இருந்திருக்கா என்று இவள் கேள்வி கேட்க, சேச்ச நிச்சயம் கிடையாது அம்மோ, ஒருவேளை நானும் நீயும் லவ் செஞ்சுட்டு பிரிஞ்சு வேற யாரையோ கல்யாணம் செஞ்சு அந்த வாழ்க்கை முடிஞ்சு மறுபடியும் ஒன்று சேர்ந்திருந்தா கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா சந்துருவோட உன்னுடைய வாழ்க்கை நீ எனக்கு அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கையில நடந்தது. அப்புறம் எப்படி எனக்கு கஷ்டமாகவோ சங்கடமாகவோ இருக்கும் என்று அவன் பதில் சொல்ல, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி அப்படி தோணுங்க யாழினி, உங்க ஃபர்ஸ்ட், நான் உங்க யாழினி உங்க பாஸ்ட், நான் உங்க ப்ரெசன்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியலைங்க. யாழினி உங்க ஒரு கண்ணுன்னா நான் உங்க இன்னொரு கண். ஒரு கண் இன்னொரு கண்ணை பார்த்து எப்படி சங்கடமோ இல்லை பொறாமையோ படும்? எனக்கு எதுவும் இல்லைங்க. நீங்க சொன்ன மாதிரி யாழினி ஒரு ஏஞ்சல், பாப்பாவை பாதுகாக்கிற ஏஞ்சல். அவங்க ஃபோட்டோ இல்லாம எப்படி என்று மிருதுளா சொல்லவும் புன்னகையுடன் எழுந்து சென்றவன் பீரோவின் மேல் ஷெல்ஃபில் இருந்த பிரேம் செய்யப்பட்டிருந்த அந்த பெரிய புகைப்படத்தை எடுத்து மிருதுளாவிடம் கொடுத்தான். அழகிய பிங்க் நிற புடவையில் கன்னங்களில் குழியும் அதில் வெட்கமும் நிறைந்த புன்னகையுடன் பக்கவாட்டில் கேமராவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் யாழினி. அவளுக்கு பின்னால் முழுவதும் வெள்ளை போர்வை போல பனி, அதில் கொத்தாக பிங்க் நிற பூக்களை சுமந்தபடி வரிசையாக மரங்கள் என்று பார்க்கவே ஸ்னோ ஒயிட் பியூட்டி போல அழகாக இருந்தாள். அவர்களின் ஹனிமூன் பொழுது எடுத்தது. புகைப்படத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மிருதுளா, ரொம்ப அழகா இருக்காங்க என்று சொல்ல அவள் பின்னில் இருந்து அணைத்த கௌதம் அவள் தோளில் தன் தாடையை வைத்து கொண்டு உன்ன மாதிரி என்று சொல்ல அவனின் வார்த்தையில் மனம் நிறைந்து போனாள் இவள். பல நிமிடங்கள் புகைப்படத்தில் மூழ்கி போனவள் தன் தோளில் சில் என்று நீர்த்துளியை உணரவும் புரிந்து கொண்டாள் கௌதம் அழுகிறான் என்று. ஆயினும் ஒன்றும் சொல்லாமல் அவன் கை வளைவுக்குள் நின்றவாறே தன் கையை உயர்த்தி தன் உள்ளங்கையை அவன் கன்னத்தில் வைத்தவள் அவனது மறு கன்னத்தில் மெதுவாக இதழ் பதித்து அவன் நெற்றியோடு தன் நெற்றியை சாய்த்து கொண்டாள். காமம் இல்லாத காதலும் இல்லாத உனக்கு நான் இருக்கிறேன் என்கிற தாய்மை முத்தம் அது. பல நிமிடங்கள் கழித்து மிருதுளாவிடம் இருந்து விலகிய கௌதம் தன் கண்களை துடைத்து கொள்ள போக அவன் கைகளை தடுத்தவள் கட்டிலில் அவனை உட்கார வைத்து தன் சேலை முந்தானையால் அவனின் இரு கன்னத்தை அழுந்த துடைத்தவள் அவனின் நெற்றியில் இதழ்களை அழுத்தமாக பதிக்க கௌதமிற்கு யாழினியின் நினைவில் மீண்டும் கண்கள் கலங்க மிருதுளாவின் இடையை இறுக்கமாக அணைத்தவன் அவள் நெஞ்சில் முகம் புதைத்து சத்தமில்லாமல் கண்ணீர் வடித்தான். பல நிமிடங்கள் கழித்து இருவரும் விலக மிருதுளாவோ யாழினியின் புகைப்படத்தை அவர்கள் வீட்டின் பூஜை அறையில் கொண்டு போய் மாட்ட கௌதமோ இறந்தவர்களின் புகைப்படத்தை பூஜை அறையில் வைக்கலாமா என்று தன் சந்தேகத்தை கேட்க, ஏங்க இதில் என்ன தப்பிருக்கு என்றாள் பதிலுக்கு. இல்ல அம்மோ, சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சாமி படத்தோட இறந்தவங்க போட்டோவை வைக்க கூடாது, வீட்டுக்கு நல்லது இல்ல, பேட் வைப்ரேஷன் கொடுக்கும், பிரச்சனை சண்டை சச்சரவு வரும்னு என்று குழப்பமாக சொல்ல, நாம யாரோட போட்டோவையும் மாட்டலையேங்க, நம்ம கூட ஒன்னா வாழ்ந்தவங்க நமக்கு நெருக்கமானவங்க போட்டோவைத்தானே மாற்றோம், வாழும் பொழுது நமக்காகவே
நமக்கு நல்லதை மட்டுமே நினைச்சு வாழ்ந்தவங்களால எப்படிங்க இறந்து போன பிறகு நமக்கு கெட்டதை கொடுக்க முடியும்? சொல்லப்போனா நம்மளை கெட்டதுல இருந்து காப்பாத்துறவங்களே அவங்கதான். நமக்கு ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அவங்க தானே ஏதாவது ஒரு வகையில நமக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்யறாங்க. அத நாம தான் புரிஞ்சுக்காம போயிடுறோம். அப்படிப்பட்டவங்களால எப்படிங்க பேட் வைப்ரேஷன் உண்டாக்க முடியும்? மனுஷனுக்கு உயிர் கொடுத்ததே கடவுள் தாங்க. இறந்ததும் நாம அவர்கிட்ட தான் போறோம். மனுஷங்க எல்லாரும் கடவுளோட ஒரு துளிதான். அப்போ அவர் பக்கத்துல இறந்தவங்க போட்டோவை வைக்கிறதுல என்ன தப்புங்க? ஏன் அவங்க போட்டோவை நாம நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிட்டு வெளியே போகிறது இல்லையா? அப்படி வச்சுக்கிட்டு போகிறவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆகுதா என்ன? இல்லையே. அப்படி இருக்கச்ச வீட்டுக்குள்ள வைக்கிறதுல என்ன தப்புங்க? வைக்கிறதும் வைக்காததும் அவங்க அவங்க மனசை பொறுத்தது. நல்லது கெட்டது எல்லாம் உடம்புக்கு தாங்க, ஆத்மாக்கு இல்லை. அதுவும் யாழினி ஒரு ஏஞ்சல். இவங்க போட்டோவை இங்கதான் வைக்கணும் என்று கூறியவள் பூஜை அறையில் மாட்டிவிட்டு கூடவே ஹாலில் இருந்த கௌதமின் தாய் போட்டோவையும் எடுத்து வந்து பூஜை அறையில் மாட்டினாள். இவள் செய்வதை ஒரு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். அதற்குள் காலிங் பெல் சத்தம் கேட்கவும் கௌதம் சென்ற கதவை திறக்க வெளியே சென்றிருந்த சேகர் நின்றிருந்தார். இந்நேரம் கௌதமை பார்த்து ஆச்சரியப்பட்டவர், என்னப்பா இந்த நேரத்துல வீட்டில் இருக்க? காலையில தானே ஆஃபீஸ் போன என்று கேட்கவும், அது ஒண்ணுமில்லப்பா என்றவன் சந்துரு வந்து போனதை சுருக்கமாக சொல்லி, பாப்பாவை பத்தி உண்மை தெரிஞ்சதுல மிருதுளா கொஞ்சம் அப்செட்டா இருந்தா, அதான் வீட்டுக்கு வந்த என்றான். ஏற்கனவே ஆரா மூலம் அனைவருக்கும் தேஜா மிருதுளாவின் குழந்தை என்று தெரியும். கௌதம் சொன்னதை கேட்டதும் சந்துருவை திட்டியவர் மிருதுளாவின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்க, ஆ இப்போ ஓகேப்பா என்று அவன் சொன்னதும் இப்பொழுது மருமகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவர், சரி அவளை பார்த்துக்கொள் என்று கௌதமிடம் சொல்லிவிட்டு ஓய்வெடுக்க அவர் அறைக்குள் சென்றுவிட கௌதமோ மிருதுளாவிடம் சொல்லிக்கொண்டு மனதுக்குள் ஒரு முடிவுடன் அலுவலகம் புறப்பட்டு சென்றான். நேரே அலுவலகம் சென்றவன் தன் நண்பன் ஒருவனிடம் சந்துருவின் அலுவலக பெயரை சொல்லி அங்கே வேலை செய்பவர்கள் யாரையாவது தெரியுமா என்று விசாரிக்க, அவனின் நண்பன் ஒருவனின் தம்பி அங்கே ஹெச்ஆராக வேலை செய்வது தெரிய வர உடனே நண்பனின் மூலம் அவனை தொடர்பு கொண்ட கௌதம் அவனிடமிருந்து சந்துருவின் வீட்டு முகவரியை வாங்கி கொண்டான். மாலை அலுவலக வேலை முடிந்ததும் நேரே காரை எடுத்துக்கொண்டு சந்துரு தற்பொழுது வசிக்கும் அப்பார்ட்மெண்ட் சென்ற கௌதம் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு அவனுக்காக காத்திருந்தான். கௌதம் அங்கே சென்ற அரை மணி நேரத்தில் சந்துரு தன் பைக்கில் அங்கே வந்தவன் வண்டியை பார்க் செய்துவிட்டு மேலே தன் வீட்டுக்கு சென்றான். அவன் படி ஏறியதை பார்த்து கொண்டிருந்த கௌதம் அவன் சென்று 10 நிமிடம் கழித்து மேலே அவன் வீட்டுக்கு சென்றவன் காலிங் பெல்லை அடித்துவிட்டு காத்திருந்தான். சில நொடிகள் கழித்து கதவை திறந்த சந்துருவிற்கு வாசலில் நின்றிருந்த கௌதமை யார் என்று ஞாபகம் வரவில்லை. யோசனையுடன், நீங்க யாரு, என்ன வேணும் என்று கேட்க அடுத்த நொடி சட்டென்று வீட்டுக்குள் நுழைந்த கௌதம் கதவை மூடினான். ஏய், என்ன பண்ற என்ற அதிர்ச்சியுடன் சந்துரு கத்தப்போக அவன் மூக்கிலேயே ஒரு குத்து விட்டான் கௌதம். இந்த திடீர் தாக்குதலில் நிலை தடுமாறி போனவன் கௌதம் அடித்ததில் மூக்கு பகுதியில் இருந்து தலை வரை சுர் என்று வலிக்க மூக்கை பிடித்து கொண்டான். அவனால் உடனே பேசக்கூட முடியவில்லை. கைகளை உயர்த்தி இவனை நிற்க சொல்ல இருந்தும் அவனின் சட்டையை கொத்தாக பிடித்து தன் அருகே இழுத்த கௌதம், உனக்கு அன்னைக்கே சொன்ன, என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் இருந்த ரிலேஷன் முடிஞ்சு போச்சு, இனி அவகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாதன்னு இருந்தும் தைரியமா என் வீட்டுக்கே வந்து பெரிய நல்லவன் மாதிரி உண்மைய சொல்றேன்னு அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிருக்க உன்ன என்றவன் அவனை புரட்டி எடுத்து விட்டான். அதன் பின்பே சந்துருவிற்கு புரிந்தது கௌதம் யார் என்று. அத்தோடு நாம செஞ்ச வேலை சரியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு போல. மிருதுளா இவனை விட்டுட்டு போயிட்டாளா? அந்த ஆத்திரத்துல தான் இங்க வந்திருக்கானா என்ற மனதுக்குள் நினைத்தவன் அதையே கௌதமிடம் நக்கலாக கேட்டுவிட மீண்டும் அவன் முகத்தில் ஒரு குத்து விட்டவன், மிருதுளாவை பத்தி உனக்கு முழுசா தெரியலடா. கொடுமைப்படுத்தின உன்னையே மன்னிச்சவ என்னை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு தெரியாது. அதை உன்கிட்ட சொல்லணும்னும் எனக்கு அவசியம் இல்லை.
நீ என்ன தகுடுத்தனம் செஞ்சாலும் சரி, தலைகீழா நின்னாலும் சரி, உன்னால ஒரு டேஷும் புடுங்க முடியாது. அவ எப்பவும் மிஸ்ஸஸ் கௌதம் தான். இப்போ நீ வாங்கின அடியிலேயே நான் யார்னு தெரிஞ்சிருக்கும் என்றவன். அடிபட்டு கீழே கிடந்தவனை ஒரு புழுவை பார்ப்பது போல பார்த்தவன். இதுக்கு மேலேயும் எங்களுக்கு நடுவுல வந்த, சத்தியமா சொல்றேன்டா, உயிரோடவே விடமாட்டேன் உன்ன என்று கர்ஜித்தவன் கோபத்துடன் விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு கதவை திறந்து கொண்டு விறுவிறுவென்று சென்றான். வீட்டுக்கு வரும்பொழுதே அந்தமானில் இருக்கும் ஜெய்க்கு போன் செய்த கௌதம் மிருதுளாவுக்கும் தனக்கும் நடந்ததை சுருக்கமாக சொல்லி தற்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மிருதுளாவை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்ல, ஜெய்யோ அடுத்த நாள் தாங்கள் இந்தியாவுக்கு வருவதை பற்றி சொல்ல, இவனோ ஏன் ஜெய், ட்ரிப் முடிச்சிட்டு வாங்க, அதான் இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் எதுக்கு கேன்சல் பண்ற என்று சொல்ல, அங்கே ஆராவோ இல்ல அத்தான், ட்ரிப் எப்ப வேணா போகலாம், நாம் இப்ப அக்காவை பார்க்கணும் என்று உறுதியாக சொல்ல, கௌதமால் அதற்கு மேல் அவளை கன்வின்ஸ் செய்ய முடியவில்லை. சரி என்றவன் அவர்கள் புறப்படும் நேரம், ஃப்ளைட் எண் போன்ற விவரங்களை கேட்டுக்கொண்டான். சிறிது நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தவன் ஏன் தாமதம் என்று கேட்ட மனைவியிடம் நண்பனுடன் பேசிவிட்டு வந்ததாக பொய் சொல்லிவிட்டு உடை மாற்ற சென்று விட்டான். பின் இரவு சேகர் சாப்பிட்டு முடித்ததும் கௌதமிற்கும் சாப்பாடு எடுத்து வைத்த மிருதுளா தேஜாவிற்கு உணவு ஊட்டிவிட்டு அவளை படுக்க வைத்துவிட்டு மீண்டும் ஹாலிற்கு வர, கௌதம் சாப்பிடாமல் வெறுமனே அமர்ந்திருக்க அவன் தட்டில் இருந்த உணவு அப்படியே இருந்தது. என்னங்க சாப்பிடலையா என்று கௌதம் அருகில் வந்து கேட்க, அவனோ எப்படி சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான். சந்துருவை அடித்ததில் இவனால் விரல்களை அசைக்க முடியவில்லை. பின் எப்படி சாப்பிட? கௌதம் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, என்னங்க நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க அமைதியா இருக்கீங்க என்றவள் ஒருவேளை இவனுக்கு உடம்பு சரியில்லையோ என நினைத்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு அவன் கழுத்தில் கை வைக்க எண்ணி அவனின் கையை விலக்க, ஸ் என்ற வலியில் முகத்தை சுருக்கினான் அவன். பதறிப்போனவள், என்னங்க என்னாச்சு என்ற கவலையுடன் கேட்க, என்ன சொல்ல என்று யோசித்தவன், அது ஒண்ணுமில்லாமோ, ஆபீஸ் கதவுல இடிச்சிட்டேன் என்று எதையோ சொல்லி வைத்தான். அவன் கையை வலிக்காமல் பிடித்து பார்த்த மிருதுளா, என்னங்க நீங்க வந்ததும் சொல்லி இருக்கலாம்ல, ஒத்தடம் கொடுத்திருக்கலாம், இப்ப பாருங்க எப்படி வீங்கி இருக்கு என்று அவனை கண்டித்தவள் உடனே ஐஸ் கட்டிகளை எடுத்து துணியில் போட்டு கட்டி எடுத்து வந்து அவனின் விரல்களில் ஒத்தடம் கொடுத்தாள். பின் அவனுக்கு உணவை ஊட்டிவிட்டு முகம் துடைத்துவிட்டு என்று எல்லாம் செய்ய கௌதம் அவள் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ என்று மிருதுளா அவனுக்கு புதிதாக தெரிந்தாள். இவள் மேல் தனக்கு எவ்வளவு உரிமை உணர்வு இருந்திருந்தால் சந்துருவை போட்டு அந்த அடி அடித்திருப்பேன், இதில் கொன்று விடுவேன் என்ற மிரட்டல் வேறு. தன்னை நினைத்தே சிரித்து கொண்டான். காதல் இருக்கும் இடத்தில் தானே உரிமை உணர்வு தானாக வந்து ஒட்டி கொள்ளும். பின் இரவு எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு அறைக்குள் வந்த மிருதுளா கட்டிலில் குழந்தையின் அருகில் படுத்து கொள்ள, அவளின் அந்த பக்கம் படுத்திருந்த கௌதம் மெல்ல இவளை அணைத்து கொண்டான். இவளோ பதறிப்போய், பாத்துங்க கை வலிக்கு போகுது என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது என்று சொன்னவன் சலுகையாக அவள் தோள் மலைவில் முகம் புதைத்து கொண்டான். சில நிமிடங்கள் அப்படியே படுத்திருந்தவன், ஐ லவ் யூ அம்மு என்றான் நெகிழ்ச்சியாக. தன் இடையில் இருக்கும் அவன் கைகளோடு தன் கைகளை கோர்த்து கொண்டவள், ஐ லவ் யூலாம் சொல்றீங்க, என்ன ஆச்சு என் புருஷனுக்கு என்று சொல்லி சிரிக்க, நானாவது இப்ப சொன்ன, நீ இன்னும் சொல்லல என்றவன் அவள் தோளில் வலிக்காமல் கடித்து வைக்க, ஆ வலிக்குதுங்க என்றவள் வலியில் முகத்தை சுருக்க, நீ ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டேன் என்றவன் இம்முறை அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட, ஐயோ விடுங்க, பாப்பா எழுந்துக்க போறா என்று அவள் பதிலுக்கு சிரிப்புடன் சொல்ல, அப்போ நான் கேட்டதை நீ சொல்லு என்று அவன் மீண்டும் சொல்ல, சரி ஐ லவ் யூ என்றாள் மொட்டையாக. அவளை வலுக்கட்டாயமாக தன் பக்கம் திரும்பி படுக்க சொன்னவன், இப்ப சொல்லு அம்மு, அதுவும் என் பேரை சொல்லி சொல்லு, அப்பதான் விடுவேன் என்றவன் இவள் முகத்தையே விழுங்கி விடுவது போல பார்க்க, அவன் பார்வை வீச்சில் தலையை குனிந்து கொண்டவள் வெட்கத்துடன்,
ஐ லவ் யூ கௌதம் என்று சொல்ல, அவனோ தன் கண்களை பார்த்து சொல்ல சொல்ல, நீங்க ரொம்ப பண்றீங்க என்று அலுத்துக் கொள்பவள் போல சொன்னவள் அவன் முகத்தை பார்த்து அவன் கண்களை ஊடுருவி, ஐ லவ் யூ சோ மச் கௌதம் என்று காற்றே வராத குரலில் வெட்கத்துடன் சொல்ல, அடுத்த நொடி இவள் இதழ்கள் அவனின் இதழ்களுக்கு இடையில். அடுத்த நாள் காலை அலுவலகம் புறப்படாமல் இருந்தவனிடம் ஏன் என்று மிருதுளா கேட்க, அவனோ இன்று மதியத்துக்கு மேல்தான் போக வேண்டி இருப்பதாக சொன்னான். உண்மையில் ஆரா வரும் நேரம் மிருதுளா எப்படி நடந்து கொள்வாளோ என்ற பயத்தில்தான் ஆரா வந்த பிறகு அலுவலகம் செல்லலாம் என்று முடிவு செய்திருந்தான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், தான் வரும் பொழுதே மிருதுளா எவ்வளவு கோபமாக இருந்தாள் என்று. இதில் ஆராவிற்குத்தான் எல்லோருக்கும் முன்பே உண்மை தெரியும். அதுவும் இல்லாமல் மிருதுளாவிற்கு கூட பிறந்த தங்கை இவள். அப்படி இருந்தும் தன் தங்கை தன்னிடம் உண்மையை சொல்லவில்லையே என்று கொஞ்சமாவது மிருதுளாவிற்கு கோபம் இருக்கும் என்று நம்பினான். அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றுதான் கௌதமிற்கு கணிக்கவே முடியவில்லை. சொன்னது போலவே காலை பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய ஜெய்யும் ஆராவும் டாக்ஸி பிடித்து வீடு வந்து சேர கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அக்கா என்றபடி வீட்டிற்குள் நுழைந்த தங்கையை பார்த்ததும் அவளை நோக்கி சென்ற மிருதுளா ஓங்கி பளார் என்று அவளது கன்னத்தில் அறைந்தாள். யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. அண்ணி என்றபடி தன் மனைவியை தன் அருகில் இழுத்து கொண்டான் ஜெய். கௌதமோ அம்மோ என்னது இது என்றபடி மிருதுளாவை பின்னாடி இழுத்தான். விழுந்த அறையில் கன்னத்தில் கை வைத்த ஆரா வாழ்நாளில் முதல் முறை தன்னை அடித்த அக்காவை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.